குப்பை நிறைய சேர்த்தாதான் வண்டி கிலோமீட்டர் அதிகம். அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது. எந்த இடத்திலும் கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது. கிராமத்துல போய் கொட்டுறது. அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் எங்க வரும். அதனால நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசுடைய முகப்படியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல். ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே, இந்தியால 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கே வடக்கம்பா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க.